கத்தி முனையில இளம்பெண்ணை கற்பழித்த போதை ஆசாமி. வீடியோ எடுத்து தொடர்ந்து மிரட்டி டார்ச்சரும் கொடுத்து வந்திருக்காங்க. இந்த சம்பவம் இப்ப வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள கிராமத்தில தான் நடந்திருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, 29 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் பார்த்தீங்கன்னா, தனது கணவருடன் வசித்து வந்திருக்காரு. கணவர் பார்த்தீங்கன்னா, துபாய்ல வேலை கிடைச்சதுனால துபாய் வேலைக்கும் போயிருக்காரு. கிராமத்தில் வசித்த சிவகுமார் என்பவர் பார்த்தீங்கன்னா, குடிபோதையில் பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து இருக்காரு. கத்திய காட்டி மிரட்டி அந்த பெண்ண பாலியல் வன்கொடுமையும் செஞ்சிருக்காரு. மேலும் இதை அவர் பார்த்தீங்கன்னா, வீடியோவும் எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த பெண்ணிடம் தொடர்ந்து அத காமிச்சு மிரட்டி, மிரட்டி அந்த பெண்ண தொடர்ந்து தன்னுடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, தனது நண்பரான வினோத்துக்கும் அவரு அனுப்பிவிட்டு, அவரையும் அந்த பெண்ணோட இருக்க வச்சிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வச்சு அந்த பெண்ணோட தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, சிவகுமார் மற்றும் வினோத் இருவரும் சேர்ந்து அந்த பெண்ணிடம் 50,000 பணம் மற்றும் 3 சவரன் நகையும் வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து வீடியோவ காட்டி மிரட்டி பணம், நகை வசூல் செஞ்சு வந்த நிலையில, இத பொறுத்துக்கொள்ள முடியாத அந்த பெண் பார்த்தீங்கன்னா, கம்மாபுரம் காவல் நிலையத்தில புகாரும் கொடுத்திருக்காங்க. புகார் அடிப்படையில இருவரையும் போலீசார் கைது செஞ்சு, இப்போ சிறையிலும் அடைச்சிருக்காங்க. ஸோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல உங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் சேஃபா தான் இருக்காங்களான்னு பக்கத்துல இருக்க பெரியவங்ககிட்ட விசாரிச்சுக்கோங்க. முடிந்த வரைக்கும் திருமணம் ஆன நபர்கள் வெளியூருக்கு வேலைக்கு செல்வதை தவிர்க்கிறது நல்லது. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா, மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.